Assalamualaikum warahmatullahi wabarakatuh. மகான் மீரான் மஹியதீன் முகார்பு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் 50ஆம் ஆண்டு கல்லூரி விழாவினை மௌலானா மௌலவி அல்ஹாஜ் முகமது இலியாஸ் உலவி அவர்களை தலைமையேற்று நடத்தி தருமாறு கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதை நிர்வாகத்தின் சார்பாக நான் வழிமொழிகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரம்பமாக அல்லாஹுவின் அருள்மலையை ஏவிஎம் முகமது ராஷித் ஜாசிம் அவர்கள் ஓதி துவக்கி வைக்கிறார்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ. فلينظر الإنسان مما خلق.
ஜஸாக்கல்லாஹு ஹைரா. கொல்லுமாறி கூறிய அருமை தம்பி முகமது ராஷித் ஜாசிம் அவர்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஹயாத்தையும் நோயற்ற வாழ்வையும் சரீர ஆரோக்கியத்தையும் கொடுத்து இன்னும் அழகான முறைகளில் ஓதுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மிகப்பெரிய சிறந்த ஹாஃபிஸாக அவர்கள் உருவாகுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அடுத்தபடியாக புகழ் கீதம் ஏவிஎம் முகமது ஜாபித் ஃபஹீம் அவர்கள் கீதம் பாடுவார்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صلى الله عليك يا رسول الله وسلم عليك يا حبيب الله. من رب قادر வரவேண்டும் மன்னர் அப்துல் காதிரின் முன் வரவேண்டும். அவர் கண்ணை மொழி நான் கேட்டு ஒய்யவர் பெற வேண்டும். மன்னர் அப்துல் காதிரின் முன் வரவேண்டும். அகந்தை சிறை சிறைங்கும் புதைங்கும் மறைந்திடவே. அகந்தை சிறை சிறைங்கும் புதைங்கும் மறைந்திடவே. எந்த எங்கள் விந்தையோடு கந்த மலர் பாதம் தாரும். எந்த எங்கள் விந்தையோடு கந்த மலர் பாதம் தாரும். கல்வருக்கும் பதவி தன்னுதவி நின்றி பல்லாயிரம் முறை நான் அழைத்தும் வர காண்கிறேன். ஏன் புள்ளர்கள் கல்வருக்கும் பதவி தன்னுதவி நின்றி பல்லாயிரம் முறை நான் அழைத்தும் வர காண்கிறேன். ஏன் சொல்லாற்றலே யாவேன் தீவிரை தான் காரணமா. சொல்லாற்றலே யாவேன் தீவிரை தான் காரணமா. இல்லையெனில் இன்னதென சொல்லித்தர கண்முன் வாரீர். இல்லையெனில் இன்னதென சொல்லித்தர கண்முன் வாரீர். மன்னரத்து காதிரின் முன் வர வேண்டும். அவர் கண்ணல் மொழி நாம் கேட்டு உயர்வர பெற வேண்டும். மன்னரத்து காதிரின் முன் வர வேண்டும். வான்மலை காணாத பயிராக வாடி நின்ற தீன்பை செழிக்க செய்த செய்தியாமைய தீனே. வான்மலை காணாத பயிராக வாடி நின்ற தீன்பை செழிக்க செய்த செய்தியாமைய தீனே. பதம் நிறம் பாடினேன் யான், பதம் நிறம் பாடினேன் யான், தேடினம் பாடினேனும். பதம் நிறம் பாடினேன் யான், தேடினம் பாடினேனும்.
மன்னரத்துல் காதிரின் முன் வர வேண்டும் அவர் கண்ணல் மொழி நான் கேட்டு உயர்வர பெற வேண்டும் மன்னரத்துல் காதிரின் முன் வர வேண்டும் மாண்டு மறைந்த இசை பாலன் என காட்டினேன் மாண்டையின் உள்ளத்தன குளிர் தந்து ஒளிரச் செய்வீர் மாண்டு மறைந்த இசை பாலன் என காட்டினீர் மாண்டையின் உள்ளத்தன குளிர் தந்து ஒளிரச் செய்வீர் கண்ட மொழி கொண்ட முர்ஷிதுனான் ஒரு ஊதா கண்ட மொழி கொண்ட முர்ஷிதுனான் ஒரு ஊதா ஆண்டு அருள் புரிவீர் அண்ணல் யா முஹியதீனே ஆண்டு அருள் புரிவீர் அண்ணல் யா முஹியதீனே மன்னரத்துல் காதிரின் முன் வர வேண்டும் அவர் கண்ணல் மொழி நாம் கேட்டு உயர்வர பெற வேண்டும் மன்னரத்துல் காதிரின் முன் வர வேண்டும் கரைவானின் என் திசையில் திரை சூழும் கடல் மடியில் கரைந்தடிமையா அலைக்க விரிந்துதவ வருவேன் என்றீர் தரைவானின் என் திசையில் திரை சூழும் கடல் மடியில் கரைந்தடிமையா அலைக்க விரிந்துதவ வருவேன் என்றீர் நரை சூழ மறைகள் ஓதும் புனித நரை சூழ மறைகள் ஓதும் புனித திரை நீக்கி தாச்சு தாரும் வல்சியா மொழியதீனே திரை நீக்கி தாச்சு தாரும் வல்சியா மொழியதீனே மன்னரத்துல் காதிரின் முன் வர வேண்டும் அவர் கண்ணல் மொழி நான் கேட்டு உயர்வர பெற வேண்டும் மன்னரத்துல் காதிரின் முன் வர வேண்டும் அகந்தை சிலை சிதைந்தும் புதைந்தும் மறைந்திடவே அகந்தை சிலை சிதைந்தும் புதைந்தும் மறைந்திடவே எங்கள் விந்தையோரு கந்த மலர் பாதம் தாரும் எங்கள் விந்தையோரு கந்த மலர் பாதம் தாரும் மன்னரத்துல் காதிரின் முன் வர வேண்டும் அவர் கண்ணல் மொழி நாம் கேட்டு உயர்வர பெற வேண்டும் மன்னரத்துல் காதிரின் முன் வர வேண்டும் اللهم صل وسلم وبارك عليه السلام عليكم ورحمة الله تعالى وبركاته وعليكم السلام ورحمة الله وبركاته அற்புதமான முறையில் கீதம் இசைக்க அவர் பாடிய அந்த பாடலின் பிரகாரம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் எல்லோருடைய கண்களுக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஹதரத் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சர்ரதுல் அஸீஸ் அவர்களையும் காணுகின்ற பாக்கியத்தை கண்டதற்கு பின்னால் மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. பாசமிக்க அருமை சகோதரர் இக்பால் அண்ணன் அவர்கள் தன்னுடைய 2 பேர பிள்ளைகளையும் முத்துக்களாக வளர்த்திருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த முத்துக்களை மென்மேலும் வளர்ந்தோங்க செய்வானாக. அடுத்தபடியாக வரவேற்புரை வெளிநாடுகளின் நேசர் ஜஷ்மிலாத சொசைட்டியினுடைய துணை செயலாளர் பாசமிகு அருமை சகோதரர் TMF அலிமைதீன் பிகாம் அவர்கள் வரவேற்புரை நல்குகிறார்கள். ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹ் உன் ஆயத்தை கொண்டு பிஸ்மில்லா. அருள் கொடுத்து பொருள் கொடுத்து அலியா மறை கொடுத்து பேரொழியாம் பெருமானாரை புகழ் கூற புவி கொடுத்த மறுவிழா இறைவனுக்கே மாண்புடைய புகழ் அனைத்தும்.
அவையோர் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் மகான் ஹக்கீம் மீரான் முஹையத்தீன் முக்காடு பாவா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் 50ஆம் ஆண்டு உருஸ் முபாரக் தினத்தை முன்னிட்டு சிறப்பு உபன்யாச நிகழ்ச்சி இனிதே துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை பொருந்திக் கொள்வானாக. தொன்று இந்த நிகழ்ச்சி தொய்வின்றி நடைபெறுவதற்கு கிருபை செய்வானாக. இது போன்ற நிகழ்ச்சிகள் இன்றைய காலத்தில் கட்டாயமாக இருக்கிறது, நடத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஒரு குழப்பவாதிகள் கூட்டம் நம்மை வழிகெடுத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய இளைஞர்களையும் பெண்களையும் தர்காக்கள் செல்வது சிறுக்கு செய்யக்கூடிய இடம், அங்கு செல்லக்கூடாது என்று புனிதமான ஜியாரத்து சுன்னத்தான காரியத்தை அமலை செய்வதை விட்டும் நம்மை தடுத்து கொண்டு வழிகெடுத்து கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை நாம் அடையாளப்படுத்தி அவர்களுடைய பிடியிலிருந்து நம்முடைய வாலிபர்களையும் பெண்களையும் அவர்களை பிடியிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் இது போன்ற வழிமார்களுடைய நிகழ்ச்சியில் வழிமார்களை பற்றியும் அவர்களுடைய கராமத்துகளை பற்றியும் அவர்கள் இஸ்லாத்திற்கு ஆற்றிய தொண்டுகளை பற்றியும் நாம் அவர்களுக்கு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று வழிமார்கள் இல்லை என்றால் நம்மளவில் இஸ்லாம் வந்து சேர்ந்து இருக்காது, நாம் ஈமான்தாரியாக இருந்திருக்க முடியாது. தர்காக்கள் இறை நம்பிக்கையை அதிகரிக்கும் தளங்களே தவிர மாறாக இணை வைப்பிற்குரிய தளங்கள் அல்ல என்பதை அவர்களை விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது போன்ற நிகழ்ச்சிகள் இனி ஆங்காங்கே நடைபெற வேண்டும். அதன் மூலியமாக அவர்களை இளைஞர்களை வழிமாறாமல் தடம் புரளாமல் பாதுகாக்க உரியதாக இருக்கும். இறை நேசர்களை நேசிப்போம், இறை நேசத்தை பெறுவோம் என்று கூறி என்னுடைய வரவேற்புரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த புனிதமான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த தலைவர், தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையின் திருவாரூர் மாவட்ட தலைவரும் நமது ரஹ்மானியா கைகால் பள்ளியின் தகுதி வாய்ந்த இமாமும் என்னுடைய பாசத்திற்கும் மரியாதைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் கண்ணியத்திற்கும் உரித்தான ஹஜ்ரத் குப்லா தாமத் பரகாத்து அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மர்ஹபன் அஹ்லன் வ ஸஹ்லா. நம்முடைய இன்று சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கக்கூடிய நாடறிந்த நாவலர், சிறந்த பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர், சமீபத்தில் நம்ம தூரில் நடைபெற்ற ஜெஸ்னே மீலா சொசைட்டியின் 75ஆம் ஆண்டு பவள விழா நிகழ்ச்சியில் மங்கா புகழ்பெற்ற புனிதத்தின் பேரரசர் என்ற தலைப்பில் ஒரு அருமையான கட்டுரையை அதில் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய சிறந்ததோர் சிறப்புரையை நிகழ்த்த இருக்கிறார்கள். தஞ்சாவூர் தாருல் உலூம் ஹவுசியா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் பெருந்தகை நபிநேசன் மௌலவி அல் ஹாஃபிஸ் காரி எம் முஹம்மது ஃபாசில் நாஃபி பிகாம் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மர்ஹபன் அஹ்லன் வ ஸஹ்லா. நம்முடைய மண்ணினுடைய மைந்தர், இந்த தெருவாசி மகான் அவர்களை நேரில் கண்ட பாக்கியசாலி நமதூர் மன்பவுல்லா அரபிக் கல்லூரியுடைய பேராசிரியர் பெருந்தகை, பாசத்திற்கும் கண்ணியத்திற்கும் உரித்தான மௌலானா மௌலவி SKM ஜஹபுதீன் உலவி அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை கிராத் ஓதி துவங்கி வைத்த அன்பு தம்பி AVM முகமது ராசித் ஜாசிம் அவர்களையும் புகழ்கீதம் இசைத்த AVM முகமது ஜாவித் ஃபஹீம் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு பணியென்று பாராமல் இறை நேசர்களின் நேசத்தை பெறுவதற்காக இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய பெரியவர்களையும் வாலிபர்களையும் சிறார்களையும் பெண்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மர்ஹபன் அஹ்லன் வ ஸஹ்லா. இறை நேசர்களை நேசிப்போம், இறை நேசத்தை பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.